அனைவருக்கும் வணக்கம். லக்னத்தில் ராகு இருந்தால் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்மைனா என்ன? நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நமக்கு நன்மை, நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நமக்கு தீமை, அவ்வளோதான். இருந்தாலும் இதை கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். லக்னத்தில் நின்ற ராகு நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? ஸோ இது எந்த காலகட்டத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் செய்யும்? எப்பொழுதுமே ராகு கெடுதல் மட்டுமே செய்யாது, நன்மையையும் செய்யும். எப்பொழுதுனா தனித்து இருக்கும் பொழுது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். ராகு தனித்து இருக்கும் பொழுது, அது லக்னத்தில் ராகு தனித்து இருக்கும் பொழுது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். என்ன நற்பலன்கள்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, மிகச்சிறந்து ஒரு தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல், தோல்வி வந்துருமோன்ற பயம் இல்லாமல் ஒரு திறம்பட அந்த விஷயத்தை முழுமையாக செய்து முடிப்பீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. எந்த நேரத்தில் இது கெடுதல்லாம் செய்யும் அப்படின்னா, அந்த ராகுவோடு வேறு ஏதேனும் ஒரு கிரகங்கள் இணையும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியில் நமக்கு இழப்புகள் ஏற்படும். ஸோ இப்போ லக்னத்தில் ராகு இருக்குது, ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்குது. ஸோ இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னத்தில் ராகு இருக்குது. அப்போது அந்த மேஷத்துக்கு மற்ற கிரகங்கள் வந்து போகும் இல்லையா? இப்போ சூரியன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து போகும், சந்திரன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போகும், புதன் சுக்கிரன் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து போகும், குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து போகும், சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து போகும். அப்போது அந்த ராகுவின் மீது மற்ற கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு அந்த ராகு மீது சுக்கிரன் வருது அப்படின்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கெட்ட பெயர் ஏற்படுறது பெண்களால், அல்லது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மனைவியால் பிரச்சனைகளை சந்திக்கிறது, பெண்களால் அவமானப்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ராகுவாகவே இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு போல நன்மை செய்பவர் எவரும் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு எதிரி தனித்து இருக்கிறான், அவனால் எதுவும் பெருசாக செய்ய முடியாது. ஆனால் அவங்க கூட இன்னொரு துரோகி இணையும் பொழுது அவன் நல்லா பலமாயிடுறான் இல்லையா? ஸோ அது போல தான். ஸோ ராகு தனித்து இருக்கும் பொழுது நன்மையை மட்டும்தான் செய்யும். ஆனால் ஒரு கிரகத்தோடு இணையும் பொழுது ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, பல மடங்கு துன்பத்தை நமக்கு கொடுத்து விடுகிறது. இதுவும் அந்த ராகுவினுடைய திசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. இப்போது இந்த ராகு மீது சூரியன் இருக்கு, தந்தை மகன் விரிசல் அல்லது அந்த முன்னோர்களுடைய குறைபாடு, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஏற்படுறது. சார் 20 வருஷம் 25 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாத பூர்வீகத்தில் திடீர்னு பிரச்சனை ஏற்படுறது. அப்போ அந்த ராகுவின் மீது சூரியன் வந்திருக்கும், அந்த திசா புத்தி சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ சந்திரன் மாதத்தில் ஒரு டைம் வந்துட்டு போகும் இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் திசாபுத்தி சம்மந்தப்படும்போது தாயாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாத போகிறது. ஸோ குரு வருது, 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வரும், குருமார்களுடைய ஆசி கிடைக்காம போகிறது. அதே மாதிரி குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வளர்றதில்லை, படிக்கிறதில்லை, உங்களுடைய சொல் பேச்சு கேட்கறதில்ல. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஜாதகம் நல்லா தானே இருந்தது, நான் போன மாதம் கூட போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேனே, நல்லா இருக்குன்னு சொன்னார், சூப்பராக இருக்குன்னு சொன்னார், ஏன் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, இந்த ராகுவின் மீது ஏதாவது கிரகங்கள் வருதான்னு பார்க்கணும். அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திசாபுத்தி நடந்தால் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும், திசாபுத்தி நடக்கலை அப்படின்னா குறைந்தபட்ச பிரச்சனைகள் கொடுக்கும். பிரச்சனையை கொடுக்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உண்டு, ஆனால் அதனுடைய வீரியம் எவ்வளோங்கிறத முடிவு பண்ணுறது திசாபுத்திகள். அவ்வளோதான். சரிங்களா? நன்றி.